சிந்தாமணிக்கு இன்று காலையில்தான் 40 வயது துவங்கியது. அவள் அதை பற்றி யாரிடமும் சொல்லிக் கொள்ளவே இல்லை. பொதுவாகவே அவள் பள்ளி வயதை தாண்டிய பிறகு தனது பிறந்த நாள் வருவது பற்றி அதிகம் உற்சாகம் அடைந்ததே இல்லை. அதை நினைவு வைத்துக் கொள்வது கூட குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவது போலவே உணர்ந்தாள். எப்படியாவது தனது பிறந்த நாளை மறந்து போய்விட மாட்டோமோ என்று அவள் பலமுறை முயற்சி செய்திருக்கிறாள். ஆனால் தண்ணீருக்குள் வீசிய ரப்பர் பந்து தானே மேலே வந்துவிடும் போல அவள் எவ்வளவு முயன்றாலும் பிறந்த நாள் தானே நினைவுக்கு வந்து விடுகிறது. சிந்தாமணி ராயப்பேட்டையில் வசிக்கிறாள். 40 வயதை நெருங்குவதற்குள் நரையேறி பருத்த சரீரம் கொண்டவளாகிவிட்டாள். அவளுக்கு ஸ்டிக்கர் போட்டு வைப்பது கூட இப்போது எல்லாம் மறந்து போய்விடுகிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அதை யார் கவனிக்க போறார்கள்? இப்போது அவள் முகத்தை கூர்ந்து நோக்குகிறவர்கள் யார் இருக்கிறார்கள்? அவளாகவே தன்னை பார்த்து கொள்வதை தவிர மற்றவர்களுக்கு அவளிடம் ஈர்ப்பு இல்லை என்றுதான் கூற முடியும். அவள் கடந்த சில வருடங்களாகவே எப்போதும் ஒரு வண்ண கண்ணாடியை தனது ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டுதான் இருக்கிறாள். அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கும் போதோ சாப்பிட்டு முடித்த பிறகோ அந்த கண்ணாடியில் தன்னை ஒரு முறை பார்த்து கொள்வாள். அப்போதெல்லாம் அவளுக்கு தன் மீது தாங்க முடியாத வேதனை கவிழ தொடங்கிவிடும். கண்ணுக்கு தெரியாமல் உப்பு தண்ணீரில் கரைந்து விடுவதைப் போல அவளிடமிருந்து அழகு யாவும் கரைந்து போய்விட்டது. அவளை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னதாகவே அவளுக்கு தனது பிறந்த நாள் வரப்போவது நினைவுக்கு வந்தது. அதை அலுவலகத்தில் உள்ள யாரிடமாவது சொல்லலாமா என்று யோசித்தாள். கேலி செய்வதை தவிர அவர்களால் தனது பிறந்த நாளை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று அவளுக்கு தோன்றியது. இந்த முறை எப்படியாவது அந்த நாளை மறந்துவிட வேண்டும் என்று மனதுக்குள்ளாக முடிவு செய்து கொண்டாள். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அவளுக்கு 2 நாட்களாகவே பார்க்கும் ஒவ்வொருவரும் என்ன வயதில் இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் போலதான் இருந்தது. தன்னை அறியாமல் ஒவ்வொருவரையாக கூர்ந்து பார்க்க தொடங்கினாள். உலகில் 40 வயதை கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பது ஆறுதல் தருவதாகவே இருந்தது. அதோடு எவரும் தங்கள் வயதை நேரடியாக வெளிக்காட்டிக் கொள்வது இல்லை என்பது அவளுக்கு மகிழ்வை கொடுத்தது. இன்றைக்கும் அவள் விழிப்பதற்கு முன்பாகவே மனதுக்குள் ஒரு குரல் இன்றைக்கு உனது பிறந்த நாள் என்று கூவியது. அதற்கு செவி சாய்க்காதவளைப் போல கொஞ்ச நேரம் வேண்டுமென்றே படுக்கையில் கிடந்தாள். கல்லூரிக்கு செல்லும் மகள் குளித்துவிட்டு ஈரத்தலையோடு அறைக்குள் வந்து தனது உடையை தேடிக்கொண்டு இருப்பது தெரிந்தது. மணி 6:30 தாண்டி இருக்க வேண்டும். சிந்தாமணி எழுந்து எப்பொழுதும் போல அவசரமாக சமையல் செய்ய தொடங்கினாள். இருப்பதிலேயே அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்காத அரக்கு நிற பூ போட்ட சேலையை எடுத்து கட்டி கொண்டாள். சாப்பிட வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. வீட்டில் அவளது கணவன் டிவி பார்த்தபடியே சாப்பிட்டு கொண்டு இருந்தான். சின்னவள் பள்ளிக்கூடம் கிளம்புவதற்கு புத்தகங்களை எடுத்து திணித்து கொண்டு இருந்தாள். யாராவது தனது பிறந்த நாளை நினைவில் வைத்திருப்பார்களோ என்று ஒரு நிமிடம் தோன்றியது. அவரவருக்கு அவரவர் அவசரம். இதில் தானே சொல்லாமல் எப்படிதான் பிறந்த நாள் நினைவு வைத்திருப்பார்கள் என்று நினைத்தபடியே தன் டிஃபன் பாக்ஸில் சாப்பாட்டை அடைத்து கொண்டாள். மணி 8:20 நெருங்கும் போது அவள் மணிக்கூண்டு பேருந்து நிலையம் நோக்கி நடக்க தொடங்கி இருப்பாள். இன்று 5 நிமிடம் லேட். பேருந்து நிலையத்தில் பூ விற்பவள் முன்பாக சிவப்பு மஞ்சள் ரோஜாக்கள் குவிந்து கிடந்தன. கூவி கூவி விற்று கொண்டு இருந்தவள் சிந்தாமணியை கண்டதும் மௌனமாகிவிட்டாள். தான் மஞ்சள் ரோஜாவை வாங்க மாட்டோம் என்று எப்படி அந்த பூக்காரி முடிவு செய்தாள் என்று அவள் மீது ஆத்திரமாக வந்தது. அவளிடம் இனி ஒருபோதும் பூ வாங்கக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டாள். பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பள்ளி மாணவிகள் எதற்கோ சத்தமாக சிரிப்பதும் ஒருவரை ஒருவர் வேடிக்கையாக அடித்துக் கொள்வதுமாக இருந்தார்கள். 40 வயதை தொடும்போது உங்களிடமிருந்து சிரிப்பு யாவும் வடிந்து போய்விடும். அதற்குள் சிரிக்கிற மட்டும் சிரித்துக் கொள்ளுங்கள் என்று தனக்கு உள்ளாக சொல்லிக் கொண்டாள் அவள். சிந்தாமணியின் அலுவலகம் சானிட்டோரியத்தை ஒட்டியிருந்தது. 2 பேருந்துகள் மாறி செல்ல வேண்டும். அன்றைக்கு பேருந்துகளில் கூட்டம் ததும்பிக் கொண்டு வந்தது. அதோடு பேருந்து நிறுத்தத்தை விட்டு தள்ளி நிறுத்தினார்கள். அவள் ஓடிப்போய் ஏறுவதற்குள் பேருந்து கிளம்பிவிட்டது.
பெருமூச்சு வாங்க அவள் நின்றபோது பிறந்த நாளும் அதுவுமாக ஏன் தான் இப்படி உயிரை கொடுத்து ஓடுகிறோமோ என்று வருத்தம் கொப்பளித்து கொண்டு வந்தது. பிரம்மாண்டமாக சிதறி கிடக்கும் இந்த நகரம், அதன் லட்சக்கணக்கான மக்கள், இரக்கமில்லாத சூரியன், நெருக்கடியான சாலைகள், எவரையும் அரவணைத்து கொள்ளாத கடல், புகையும் தூசியும் படிந்து போய் காற்றில்லாமல் நிற்கும் மரங்கள் என எல்லாவற்றின் மீதும் கோபம் பொங்கியது. தனக்கு தானே அவள் எதையோ பேசிக்கொண்டு இருப்பதை அருகில் இருந்த பெண்கள் முறைத்து பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். வெயில் அவள் முகத்தில் ஊர்ந்து கொண்டு இருந்தது. முன்பாவது அவள் குடை வைத்திருந்தாள். அதை கல்லூரிக்கு செல்லும் மகள் கொண்டு போக துவங்கிய பிறகு புதிதாக குடை கூட வாங்க அவளுக்கு தோன்றவே இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஒவ்வொரு பேருந்தாக கடந்து சென்றபடியே இருந்தது. மணி 9:20 தாண்டியது. அலுவலகம் போய் சேர்வதற்குள் மணி 10:30 ஆகிவிடும் போலிருந்தது. இன்றைக்கு ஏலச்சீட்டு விடும் நாள் வேறு. அவள் சீட்டு பிடிக்கிறவள் என்பதால் அதை முடித்து கொண்டு வீடு திரும்ப இரவு 9 மணி ஆகிவிடும். சாலையோரம் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரை ஒரு பசு தின்று கொண்டு இருந்தது. போஸ்டர் தின்னும் பசுவின் பாலைதான் நாம் குடித்து கொண்டு இருக்கிறோம் என்று சிறு ஆத்திரம் முளையிட்டு எழுந்தது. மறு நிமிஷமே அது அடங்கியும் போனது. ஷேர் ஆட்டோ வந்து நின்றது. சிந்தாமணி அதற்குள் தன்னை திணித்து கொண்ட போது மூச்சு முட்டியது. ஆட்டோவினில் ஆண் பெண் பேதமில்லாமல் ஒருவரோடு ஒருவர் நெருங்கி அடைந்து கிடந்தார்கள். அந்த முகங்களில் நிம்மதி இல்லை. ஆட்டோ சமஸ்கிருத கல்லூரியை கடந்தபோது எதற்காக நான் அலுவலகம் போக வேண்டும், ஏன் இப்படி பறந்து பறந்து வேலை செய்ய வேண்டும், யாருக்கு பயந்து இப்படி அல்லாட வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. அந்த கேள்விகள் அவளுக்குள் நீரூற்று போல வேகத்தோடு பொங்கி வழிய தொடங்கின. ஏதோ முடிவு செய்தவளை போல லாஸ் கார்டனில் ஆட்டோ நின்றபோது இறங்கி கொண்டாள். சாலையை கடந்து எதிர் திசைக்கு வரும்போது மனது சிக்கலிலிருந்து விடுபட்டது போன்ற நிம்மதி அடைய துவங்கியது. என்ன செய்வது என்று யோசித்தாள். முதலில் ஒரு பூக்காரியிடம் மஞ்சள் ரோஜாவாக பார்த்து வாங்க வேண்டும் என்று தோன்றியது. அவள் தன் ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்தாள். சீட்டு பணம் 2000 ரூபாய் இருந்தது. ஒன்று போல உள்ள 2 மஞ்சள் ரோஜாக்களை வாங்கி கூந்தலில் சொருகி கொண்டாள். பிறகு தன் வட்ட கண்ணாடியை எடுத்து முகம் பார்த்து கொண்டாள். அந்த ரோஜா அவளுக்கு பொருத்தமாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மெல்லிய வெட்கம் அவள் முகத்தில் தோன்றி மறைந்தது. ஏதாவது ஹோட்டலில் போய் இனிப்பு சாப்பிட வேண்டும் போல இருந்தது. ஆட்டோவில் ஏறிக்கொண்டு பொங்கல் ஸ்வீட் விற்கும் கடைக்கு போகச் சொன்னாள். கடை முழுவதும் குளிர்சாதனம் செய்யப்பட்டிருந்தது. காலை வேளை என்பதால் ஆட்கள் அதிகமில்லை. அவள் ரசகுல்லா, குலோப் ஜாமுன் என 4 விதமான இனிப்பு சாப்பிட்டாள். பில் கொடுக்கும்போது கடையில் இருந்த வயதானவர்களிடம் தனக்கு இன்று பிறந்த நாள் என்று சொன்னாள். அவர் மௌனமாக தலையாட்டியபடியே மீதி சில்லறையையும் கொடுத்தார்கள். வெளியே வந்தபோது சாலையில் வெயில் ஒரு சினைப்பாம்பு போல திணறியபடியே ஊர்ந்து கொண்டு இருந்தது. அவள் ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி போட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தாள். கடைக்கு சென்று பெரிய ஃப்ரேம் வைத்த கருப்பு கண்ணாடி ஒன்றை 200 ரூபாய் கொடுத்து வாங்கி போட்டுக்கொண்டாள். கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்க அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். திடீரென உலகம் தன் நிறத்தை மாற்றிக்கொண்டு சாந்தம் கொண்டது போலதான் அவளுக்கு தோன்றியது. ஸ்பென்சருக்கு போகலாம் என்று முடிவு செய்தாள். அவள் தன் மகளோடு ஸ்பென்சருக்கு சென்றிருக்கிறாள். ஆனால் தனியே இது போன்ற இடங்களுக்கு அவள் போனதே இல்லை. ஸ்பென்சரில் போய் இறங்கிய போது உள்ளே 20 வயதை தொட்டும் தொடாமலும் உள்ள இளைஞர்கள் ஆண் பெண் பேதம் இல்லாமல் ஆங்காங்கே நிரம்பி இருந்தார்கள். இவ்வளவு பேர் இங்கே என்ன வாங்குவார்கள் என்று யோசனையாக இருந்தது அவளுக்கு. நீல நிற ஜீன்ஸ் அணிந்த பெண் ஒரு இளைஞனின் இடுப்பை கட்டிக்கொண்டு மறு கையால் அவன் முகத்தை தடவியபடி நடந்து போய்க் கொண்டு இருந்தாள். ஆங்காங்கே இள வயது பெண்களும் ஆண்களும் மிக நெருக்கமாக அமர்ந்து பேசிக்கொண்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டும் இருந்தார்கள். அதை இவர்கள் உற்று உற்று பார்த்தாள் இவள். தன் வாழ்வில் ஒரு முறை கூட இது போல பொது இடங்களில் கணவனோடு கைகோர்த்து வந்ததே இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை. வாழ்க்கை ஏன் இப்படி அர்த்தமற்று கடந்து போய்விட்டது. 17 வயதில் கல்யாணம் நடந்தது. அப்போதும் சிந்தாமணி வேலைக்கு போய்கொண்டுதான் இருந்தாள். திருமணத்துக்காக 5 நாள் லீவு கொடுத்தார்கள். அந்த 5 நாட்களும் அவள் உறவினர்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போனதும் ஒரே ஒரு சினிமாவுக்கு போனதும் மட்டுமே நிகழ்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும்.
திருமணமான 3ஆம் மாதமே அவள் சூழ்கொண்டு விட்டாள். அதன் பிறகு எங்கேயும் போகவே முடிந்ததில்லை. அடுத்த வருடம் ஒரு பையன், அதன் 2 வருடம் தள்ளி ஒரு பெண் என்று மாறி மாறி குழந்தை பேரு, வைத்தியம், வீடு, வேலை தவிர அவள் இந்த யுவதிகள் போல ஐஸ்கிரீமை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து சாப்பிடுவதை அறிந்ததே கிடையாது. சிந்தாமணி மிகப்பெரிய ஐஸ்கிரீம் ஒன்றை வாங்கி கொண்டு தனியே கிடந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தும் கொண்டாள். ஐஸ்கிரீமை உதட்டின் நுனியில் வைத்து சுவைத்து சாப்பிடத் தொடங்கினாள். இந்த ஐஸ்கிரீம் கரைந்து போவது போல தன் வயதும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போய்விடக் கூடாதா என்று தோன்றியது அவளுக்கு. 15 வயதில் அவளை பார்த்தவர்கள் அவள் நடிகை தேவிகாவை போலவே இருப்பதாக சொல்வார்கள். இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவளுக்கு தேவிகாவின் நினைவு வந்தது. நீலவானம் படத்தில் தேவிகா இப்படி ஒரு கருப்பு கண்ணாடி அணிந்து ஓலை தொப்பியும் அணிந்திருப்பாள். அவள் சிரிப்பது தன்னை போலதான் இருக்கிறது என்று அதை யார் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கவலை இல்லை என்று தோன்றியது. தனது ஹேண்ட்பேக்கில் இருந்த வட்ட கண்ணாடியை எடுத்து தன் முகத்தை பார்த்து கொண்டாள். முகத்தின் ஊடாக எங்கே தேவிகாவின் சாயல் ஒளிந்து கொண்டிருப்பது போல அவளுக்கு தெரிந்தது. தான் இப்படி கருப்பு கண்ணாடி அணிந்தபடி ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை ஒரு புகைப்படம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் போல அவளுக்கு இருந்தது. அதோடு எதற்காகவோ தான் சத்தமாக சிரிக்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டானது. இது போன்ற வணிக வளாகங்களில் எங்கு பார்த்தாலும் சிரிப்பு சிந்து கிடக்கிறது. ஆனாலும் தன் வயதுடைய பெண்களில் எவரும் சிரிக்கிறார்களா என்று ஒருமுறை திரும்பி பார்த்து கொண்டாள். அவள் மேஜையை சுத்தம் செய்ய வந்த பையனிடம் இன்று தனக்கு பிறந்த நாள் என்று சொன்னான். அவன் அதை காதில் வாங்கியவனாகவே தெரியவில்லை. எழுந்து லிப்டில் ஏறி 3வது தளத்துக்கு சென்றார். விரர் நகங்களுக்கு பூசும் மினுமினுப்பாக பச்சையும் ஜிகினாவும் கலந்த நெயில் பாலிஷ் ஒன்றை வாங்கி பூசியும் கொண்டார். பினாயில் வாசம் வீசும் பாத்ரூமின் மிகப்பெரிய கண்ணாடி முன் நின்றபடியே தன்னை தானே பார்த்து சிரித்தும் கொண்டாள் அவள். வயது அன்று ஒரு நாள் மட்டும் அவளிடமிருந்து பின் திரும்பி போய்கொண்டு இருப்பது போலிருந்தது. அவள் சிரிப்பை அடைக்க முடியாமல் கர்ச்சிப்பால் வாயை பொத்தியபடி வெளியே நடந்தாள். தனது டிஃபன் பாக்ஸில் இருந்த சாப்பாட்டை அங்கிருந்த குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு காலி டிஃபன் பாக்ஸை பையில் போட்டு கொண்டாள். நாள் முழுவதும் அப்படியே சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் போலதான் அவளுக்கு தோன்றியது. திடீரென இந்த நகரம் அவளுக்கு மிக புதிதாக தெரிந்தது. தான் இதுவரை பார்த்திராத கட்டடங்களும் கார்களும் மனிதர்களும் நிரம்பியதைப் போல இருந்தது. கால் டாக்ஸியிலும் ஆட்டோவிலுமாக அவள் சுற்றி அலைந்தபடியே இருந்தாள். தனக்கு இந்த நகரில் வீடில்லை, குடும்பமில்லை, தெரிந்த மனிதர்கள் கூட யாரும் இல்லை. தான் தனியாள். தன் பெயர் தேவிகா என்று சொல்லிக் கொண்டாள். அன்றைய பகல் முழுவதும் திரையரங்கம், உணவகம், ஜவுளி கடைகள் என்று அலைந்தும் திரிந்தாள் அவள். மாலையில் அவள் கடற்கரையை கடந்தபோது 1000 கால்கள் தடவி சென்ற போதும் கடல் தனிமையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தாள். அலுவலகம் முடிந்து ஆட்கள் வீடு திரும்பும் நேரத்தில் அன்றைய நாள் முடிந்து கொண்டு இருப்பது அவளுக்குள் புகையைப் போல ஒரு மெல்லிய வேதனையை வளர்க்க துவங்கியது. இன்றைக்கு ஏல நாள். தன்னை எதிர்பார்த்து கொண்டு ஆட்கள் காத்திருப்பார்கள் என்று அவளுக்கு தோன்றியது. மறு நிமிஷமே அது தனக்கில்லை, சிந்தாமணிக்கு தான் என்று தேவிகா என்று அவளாகவே சொல்லி சிரித்தும் கொண்டாள். இரவில் ஒளிரும் விளம்பர பலகைகளை பார்த்தபடியே நகரின் வீதிகளில் நடந்து கொண்டிருந்தாள். ராணி டீ கடையில் அமர்ந்து சமோசாவும் டீயும் குடித்தாள். புதிதாக ஒரு செருப்பு வாங்கி கொண்டாள். யோசிக்கும் போது அவளுக்கு தன்னிடம் ஆசைகள் கூட அதிகமில்லை என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். சாலையை கடந்தபோது காய்கறிக்காரன் ஒருவன் அப்போதுதான் பறித்து வந்து போன்ற கேரட்டுகளை குவித்து போட்டு விற்று கொண்டு இருந்தான். கொஞ்சம் வாங்கி கொண்டு போகலாமா என்று நினைத்தாள். திருமணமான இந்த 22 வருடத்தில் எவ்வளவு காய்கறிகள் வாங்கிவிட்டோம், இனியும் எதற்காக வாங்க வேண்டும் என்று எரிச்சலாக வந்தது. ஒரே ஒரு கேரட்டை மட்டும் காசு கொடுத்து வாங்கி கடித்து தின்றபடியே சாலையை கடந்து நடக்க தொடங்கினாள். சாலையோரம் ஒரு ஆள் ரப்பர் பந்துகள், பிளாஸ்டிக் பொம்மைகள் போன்ற விளையாட்டு பொருட்களை விற்று கொண்டு இருந்தான். அவள் முன்னால் 4-5 பேர் தரையில் கொட்டி கிடந்த பொருட்களில் தேடி ஏதோ வாங்கி கொண்டு இருந்தார்கள். சிந்தாமணி குனிந்து தானும் ஒரு தண்ணீர் துப்பாக்கி வாங்கி கொண்டாள்.
அதில் எப்படி தண்ணீர் ஊற்றுவது என்று கேட்டதும் பொம்மை வியாபாரி தன்னிடமிருந்த வாட்டர் பாட்டிலை இருந்த கலங்கிய தண்ணீரை அதில் ஊற்றி அடித்து காட்டினான். அவள் அதை கையில் வாங்கி சாலையை நோக்கி துப்பாக்கி விசையை அமுக்கினாள். தண்ணீர் சாலையில் நெளிந்து போன்று அவளுக்கு சிரிப்பாக வந்தது. மணிக்கூண்டை நெருங்கும் போது மணி 9:30 கடந்திருந்தது. பேருந்து நிலையத்தில் யாரும் இல்லை. ஒரே ஒரு பிச்சைக்காரன் மட்டும் தனியே ஏதோ கிழிந்த துணியை தைத்து கொண்டு இருந்தான். அவள் தன் வீட்டை நோக்கி நடந்து வர துவங்கிய போது நடை வேகம் கொள்ள துவங்கியது. எங்கிருந்தோ மறைந்திருந்த வயது தன் மீது தாவி ஏறி கொண்டது போலிருந்தது. அவள் தன்னிடமிருந்த கருப்பு கண்ணாடி மற்றும் நெயில் பாலிஸை என்ன செய்வது என்று தெரியாமல் இருட்டில் தூக்கி எறிந்தாள். அவள் வீடு இருந்த சந்தில் தெருவிளக்கு விட்டு விட்டு எரிந்து கொண்டு இருந்தது. தன்னிடமிருந்த தண்ணீர் துப்பாக்கியை தனது நெற்றியில் வைத்து ஒரு அழுத்து அழுத்தினாள். தண்ணீர் பீச்சு கொண்டு அவள் முகத்தில் வழிந்தது. ஒரு நிமிடம் தன்னை மறந்து நின்றபடியே ஆளத் தொடங்கினாள். அன்றைக்கு தனது பிறந்த நாள் என்பதை நினைத்து கேவி கேவி அழுதாள். பிறகு ஆத்திரத்தோடு அந்த துப்பாக்கியை குப்பை தொட்டியை நோக்கி வீசினாள். கடகடவென்று வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். வீடு பூட்டி கிடந்தது. உள்ளே தொலைக்காட்சி ஓடும் சத்தம் கேட்டது. காலிங் பெல்லை அமுக்கும் போது ஒரு முறை அவளை அறியாமல் தேவிகாவின் நினைவு வந்தது. பல்லை கடித்து கொண்டு தான் சிந்தாமணி என்று தனக்கு தானே சொல்லிக் கொன்றாள். கதவு திறந்து வீடு எந்த மாற்றமும் இல்லாமல் அவளை உள்வாங்கிக் கொண்டது என்றாள்.